ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் சொல்லுகிற அத்தனையும் நயவஞ்சகமாக இருக்கும். ஓரல் ராபர்ட் இப்படியாக சொன்னார், நம்ம கர்த்தரை விட பணத்தை அதிகமாக நேசிக்க கூடாது. சொல்றது உண்மையா இருக்கும், ஆனால் அவர்கள் செய்ததெல்லாம் பணத்தை தான் முதன்மைப்படுத்தினார்கள். கெனித் குப்லன் இப்படியாக சொல்லுகிறார், நம்ம இடத்துல பணம் இருந்தால் தானே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஆகவே நமக்கு பணம் வேணும் என்று சொல்லுகிறது சரியாகத்தான் இருக்கும். ஆனால் டாக்டரின் அப்பட்ட பொய்யான டாக்டரின், இது பவுல் பேசினதோ பேதுரு பேசினதோ பிதாவாகிய தேவனுடைய காஸ்பல் அல்ல. இது 1960 பண ஆசை பிடித்த ஊழியர்கள் கண்டுபிடிச்ச ஒரு டாக்டரின் அமெரிக்காவில் பிறந்தது. வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். இவர்கள் என்னுடைய மகள் ஆனா அசீல் ஜெயராஜ். டிடி, தொடர்ச்சியாக நீங்கள் ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை குறித்து எதிர்ச்சிட்டு பேசிட்டு வரீங்க டிடி. அதை குறித்து ஒரு சின்ன ஒரு சுருக்கமான ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்ல முடியுமா டி? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறாங்க. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அன்பிப்ளிக்கல், வேதத்தின் அடிப்படையில் அது இல்லைன்னு சொல்லும் போது இன்னொரு காஸ்பல் இருக்குது, அது பாவர்ட்டி காஸ்பல். அவங்க எப்போதுமே ஏழ்மையாக தான் இருக்க வேண்டும் என்று அதற்கு சில வசனங்களை செலக்டிவ்னு சொல்லுவாங்களே. தியாலஜி படிப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. செலக்டிவ், எங்கெல்லாம் அவங்களுக்கு விருப்பமாக இருக்குது எடுத்து பொறுக்கி பேசுறது, அதுவும் ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம சொல்லுகிறது என்னன்னா, வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர், மாற்று கருத்தில். அதனால தான் சபையை விட்டு வெளியே போகும்போது கூட ஆசீர்வதித்து அனுப்பி வைக்கிறோம். ஆசீர்வாதத்திற்கு நம்முடைய தேவன் எதிராளி இல்லை. ஆனால் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்பது என்னன்னா, நம்ம சொல்லுகிறோம் காஸ்பலுக்குள்ளாக தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதில் வார்னிங் இருக்குது, அதில் கிருபை இருக்குது, அதில் அன்பு இருக்குது, அதில் கண்டிப்பும் இருக்குது, அதில் ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அன்பை குறித்து, இரக்கத்தை குறித்து எல்லாமே ஆண்டவர் சொல்லிட்டு நரகத்தை குறித்தும் சொல்லுவார். அது 25ஆம் அதிகாரத்துக்குள்ள பார்க்கலாம். அக்கிரம சிந்தக்காரர் என்னை விட்டு என்ன பண்ணுறாங்க, அகன்று போகிறாங்க, சாத்தானுக்கும் அவன் தூதனுக்கு வச்சிருந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதனுடைய இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்ம 5ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம பார்க்கலாம் மத்தியில். ஸோ வேதம் என்று சொல்லும்போது, காஸ்பல் என்று சொல்லும்போது எல்லாமே இருக்கு. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாம சொல்லுகிறோம் காஸ்பலுக்குள்ளாக எல்லாமே இருக்கு, அதில் ஆசீர்வாதமும் இருக்கு. ஆனால் இவர்கள் சொல்லுகிறது அப்படி இல்லை, ஆசீர்வாதமே தான் காஸ்பல். இதுதான் தவறு. இப்போ பொழுது தேவன் அன்பாக இருக்கிறார் என்றால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அன்பே தேவன் என்றால் நமக்கு பிரச்சனை. அன்பு என்பது ஒரு கேரக்டர், ஒரு ஆட்ரிபியூட் ஆஃப் காட். அதுவே தேவன் ஆகாது. தேவன் அன்பா இருக்கிறார், இரக்கமா இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் கோபமும் படுகிறார். அது ஒரு ஆட்ரிபியூட் ஆஃப் காட். அது அவருடைய குணம், கேரக்டர். ஸோ ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்பது ஓகே. நீங்கள் ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி கேட்டீங்க, அதை நான் அப்படியே சொல்லிட்டு வந்துடுறேன். 1950s அல்லது 1960s ஆரம்பத்தில் வின்சென்ட் நார்மன் பீலே அவருடைய புத்தகத்தை நானும் படிச்சிருக்கேன். அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அது கிறிஸ்துவ உலகத்தில் பெரிய அளவில் பேச்சு பொருளாகாச்சு. அவர் ஒரு பாஸ்டர், ஒரு நல்ல ரைட்டர். அவர் எழுதின புத்தகத்தின் பெயர் தி பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். இந்த புத்தகத்தில் அவர் என்ன எம்பசஸ் செய்தார் என்றால், ஃபெய்த் பிளஸ் பாசிட்டிவ் தாட் இஸ் ஈக்வல் டு பர்சனல் சக்சஸ். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஃபெய்த் இருக்கணும், அடுத்தது பாசிட்டிவான ஒரு தாட் இருக்கணும். இது போல ஒரு புத்தகத்தை எழுதினதுமே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஓரல் ராபர்ட், வல்லமையான ஊழியம் செய்தவர். ஏ ஆலன், அவரை குறித்து நான் பேசியிருக்கிறேன். அற்புத அடையாளங்களை செய்த தேவ மனிதர்கள், மாற்று கருத்தை இல்லை. இவர்கள் இழுக்கப்படுகிறார்கள். அப்பதான் தியாலஜியையும் இந்த ஒரு பர்சனல் தாட், அதிலிருந்து தான் தியாலஜியும் இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் சொல்கிறாங்களே, அல்லது ஃபெய்த்தையும் பாசிட்டிவ் கன்ஃபெஷனுக்கு ஒரு பெரிய அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். ஃபெய்த் என்பதற்கும் பாசிட்டிவ் கன்ஃபெஷனுக்கு என்ன வித்தியாசம் என்றால், அதை நான் சொல்லிடுறேன் இந்த ஜஸ்ட் பிரீஃப் இதுலேயே. ஃபெய்த் என்பது தேவன் மீதும் தேவனுடைய வார்த்தையின் மீதும் வைப்பது. படிக்கும்பொழுது அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு ஒரு தேவன் பரிசுத்தாவின் நமக்குள்ளே எவ்வாறு நம்ம விசுவாசிப்போம். வேதம் முழுக்க அப்படிதான் இருக்கு. தேவனை விசுவாசிக்கிறார் ஆபிரகாம், அது அவருக்கு நீதாக எண்ணப்படுகிறது. அதே போல தேவன் மீதும் தேவனுடைய வார்த்தையின் மீது வைக்கிறது தான் விசுவாசம். அப்போ விசுவாசத்தினுடைய ரூட், அஸ்திபாரம் எது என்றால் தேவனுடைய வார்த்தை. பாசிட்டிவ் கன்ஃபெஷன் அப்படி இல்லை, என்னுடைய ஆசை தான் என்னுடைய பாசிட்டிவ் கன்ஃபெஷனுடைய அஸ்திபாரம். அதனால தான் அவங்க சொல்றாங்க நேம் இட் அண்ட் கிளைம் இட். அப்போ எனக்கு என்ன ஆசையா இருக்கோ அதை நான் சொல்றது. அப்போ அந்த இடத்துலேயே அவங்களுக்கு அன்பேலன்ஸ் ஆயிட்டாங்க. நல்ல வரம் பெற்ற ஊழியர்கள் தான், பெரிய தியாலஜன் கிடையாது. அவங்க அன்பேலன்ஸ்ட் ஆகி ஓரல் ராபர்ட் தான் முதலாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறார் 60s. ஓரல் ராபர்ட் என்ன செய்கிறார் என்றால், சீட் ஃபெய்த் கிவிங் அப்படின்ட்டு தொடங்குறாருங்க. தொடங்கி காணிக்கையை எம்பசஸ் பண்ணுறது. சொல்லப்போனால் ஊழியத்தை ஒரு பிஸ்னஸாக பண்ணாங்க இவங்க. நீங்கள் எங்கள் ஊழியத்திற்காக இது கொடுங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த கப்பை அனுப்பி வைப்போம், உங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது போலலாம் ஊழியத்தை பிஸ்னஸாக பண்ண ஆரம்பித்தார்கள். இதுக்கு முன்னாடி இது போல் பழக்கம் இல்லை. ஊழியத்தை வியாபாரமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு சில காரியங்களெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்க. அதன் பிறகு 60s மேலே 60s to 70 இதில் வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூவ்மெண்ட் என்பது வெளிப்படுகிறது. அதாவது ஓரல் ராபர்ட்டினுடைய டீச்சிங்கின் மூலமாக கவரப்பட்டவர்கள் இது ஒரு மூவ்மெண்ட் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெலிவாஞ்சலிஸ்ட் இந்த காலகட்டத்தில் தான் மிகவும் பிரபலமாக இருக்கிறாங்க. இப்போ ஊழியம் வளர வளர அவங்களுக்கு என்ன தேவை, பணம் தேவை. அப்போ ஜனங்களிடத்துல கேட்கணும். அப்படி கேட்க இவங்கள் எடுத்த சில ஸ்ட்ராட்டஜி மிகவும் அபத்தமானது.
அதை பென்னியனே சொல்லி வருத்தப்பட்டு இருக்காரு. அவர் உண்மையிலேயே மனம் திரும்பினாரா என்னன்றது ஆண்டவர் தான் தெரியும். ஸோ இது பெரிய அளவில் டெலிவாஞ்சலிஸ்ட் கெனித் குப்லான், எகின்ஸ், கிரிஃப்லோ டாலர், பவுலா ஒயிட், இது போல் பிரபலமான ஊழியர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் இப்போ வேறு வழியே இல்லை, டிவியை பார்க்கணும் எல்லாமே காலையில் போட்டுட்டு. சொன்னால் ஷாக்கிங் ஆவீங்க. ஜாய்ஸ் மேயர் உட்பட அநேகர் அவங்க மெசேஜ் விரும்பி கேட்குறாங்க. அவங்களும் ப்ராஸ்பரிட்டி இது என்று தான் சொல்லப்படுகிறது. இப்போது இது போல் பிரபலங்கள் பேசும்போது கிறிஸ்டியானிட்டிஸில் ஒரு சேஞ்சஸ் உண்டாகுது. அநேக சபைகளுக்குள்ளாக அமெரிக்காவில் பிரிவுகள், ஏன்னா அது காஸ்பலுக்கு இது ஒத்து வரல. ஸோ இப்படி தான் இந்த மூமெண்ட்டு வந்து வளர்ந்துட்டே வருது. டிடி அப்போ அவங்களுடைய டாக்டரின் என்ன, முக்கியமாக அவங்க செய்து தான் அந்த தவறு என்ன டி? அதில் தவறு என்றால் அதுதான் என்னென்னா, இயேசுவை காட்டாமல் காசை காட்டுறது. இப்போ வந்து அவங்க செய்தி கேட்டால் எல்லோருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதாவது ஜாய்ஸ் மேயருடைய செய்தி ஆகட்டும், ஜோயல் ஆஸ்டினுடைய செய்தி ஆகட்டும், நானும் என்னுடைய வாலிபத்தில் விரும்பி கேட்டது தான். இப்போ எல்லா ஜனங்களும் அதை தான் கேட்குறாங்க. கேட்குறதுக்கு நமக்கு ஆறுதலாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஃபெயிலூர் போயிட்டு இருக்குமோ அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும். ஆனால் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அவங்களுடைய எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்னா, அவங்க டாக்டரின் என்ன, அது எப்பொழுது வந்ததுன்னு பார்க்கணும். இது பவுல் பிரசங்கித்ததா? இது பிதாவாகிய தேவனுடைய காஸ்பலா? இது பேதுரு பிரசங்கித்து இருக்காரா? வேதத்தில் இப்படி தான் சொல்லப்பட்டு இருக்கா என்று பார்க்கணும். இது 60s அமெரிக்காவில் பிறந்த ஒரு கல உபதேசம். இந்த உபதேசம் என்னவென்று கேட்டால், முதலாவது தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே பணக்காரர்களாக இருக்க வேண்டும், அடுத்தது சுகமாக இருக்க வேண்டும். இது தவறில்லை, ஆனால் ப்ராக்டிக்கலாக அது உண்மையா? அங்கே தான் பிரச்சனை வருகிறது. அடுத்தது பணமும் சுகமும் தான் தேவன் ஒருவர் மேலே ஃபேவராக இருக்கிறாரு, தயவாக இருக்கிறாரு என்ற அடையாளமாக அவங்க சொல்லுவாங்க. இது வேதத்துக்கு புறமானது. பவுல் அநேக தர வறுமையில் போயிருக்காரு, தேவையோடு கூட போயிருக்காரு. அவருக்கு தேவை வரும்போது சபைகள் சந்திக்கும் போது அதை சந்தோஷப்பட்டு இருக்காரு. குறைச்சல் அவருக்கு இருந்திருக்கு. வியாதியில் தீமோத்தேயு போகிறாரு. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அநேக தேவதாசர்கள் வருத்தத்தையும் வேதனையும் அனுபவித்திருக்கிறார்கள். பவுல் கூட அநேக வருத்தத்தையும் வேதனையும் அனுபவித்திருக்கிறார்கள். வேதத்தில் நிறைய பேர் அப்படி பார்க்கலாம். அப்போ பணமும் சுகமும் ஒருவனுக்கு இருந்தால்தான் தேவனுடைய ஃபேவர் என்றால், ஏழைப்பட்ட ஊழியக்காரர் எத்தனையோ பேர் இருக்காங்களே. அப்படி பார்த்தா ஆபிரகாமை போல மரியாள் இல்லையே. ஆனால் மரியாள் கிருபை பெற்றவங்க, தேவனுடைய தயவை பெற்றவங்க. அப்போ இவங்களுடைய முதலாவது ஸ்டேட்மெண்ட்டு வேதத்துக்கு புறமானது. தேவன் ஏழைகளை நேசிக்கிறார், தேவன் பணக்காரர்களை நேசிக்கிறார். அப்படி ஓமையாக சொல்ல போனால் பணக்காரன் தான் ஏடிஸ் போகிறான், நரகத்துக்கு போகிறான். ஏழை ஆபிரகாமின் மடியில் தானே இருக்கான். யூ காட் இட். இவங்க மிகவும் அழகாக வேதத்தை திருப்புவார்கள். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நல்ல பேச்சாளர்கள், மற்ற கருத்தை இல்லை. ஆனால் வேத புரட்டர்கள். இது ஒன்று. இரண்டாவது, ஃபெய்த் இஸ் எ ஃபோர்ஸ். அதாவது விசுவாசத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிக்கை செய்ய வேண்டும். இவங்க சொல்லுகிற விசுவாசம் ஏற்கனவே நான் சொன்னது போல பாசிட்டிவ் கன்ஃபெஷனையும் விசுவாசத்தையும் போட்டு குழப்பவாதி. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. விசுவாசம் என்பது தேவன் மீது வைப்பது மகம். தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால வருகிறது. விசுவாசம் கேள்வினால வரும். சரிங்களா? நம்ம ஆசையினால வருகிறது விசுவாசம் இல்லை. இவங்க பாசிட்டிவ் கன்ஃபெஷன் என்பது நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் நன்றாக இருப்பேன், நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லி இவங்க நெகட்டிவாக எதுவுமே பேச மாட்டாங்க. சரியான வேடிக்கை அதெல்லாம். இப்போ நேரம் இல்லை அதை சொல்ல. அப்போ இவங்களுடைய அப்ரோச் என்னவென்றால், நம்ம பாசிட்டிவாக நினச்சி பாசிட்டிவாக பேசிகிட்டே இருந்தோம்னா அது அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இது யார் கற்றுக் கொடுத்தது? நார்மன். அப்படியே ஓரல் ராபர்ட்டும் அல்ல என்ன பண்ணாங்க, இது பின்பற்றினார்கள். அது மேலே என்ன பண்ணாங்க, அடுத்து வர ஜென்ரேஷன் ஃபவுண்டேஷன் போட்டு அது ஒரு மூமெண்ட்டாக வந்துட்டு இருக்குது. அதனால தான் இவங்க விசுவாசத்தையும் பாசிட்டிவ் கன்ஃபெஷன். ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் ஏதோ ஒன்று நின்றுட்டு இருக்குது, ஒரு ஊழியக்கார் கையை வச்சுட்டு ஐ நேம் இட் ஐ கிளைம் இட்ன்றார். யாரோ வாங்கினது, அதற்கு இவங்க மேலே இவங்களுக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருவார். இது போல் ஒரு சொல்லப்போனால் ஐ ரிசீவ் இட்னு வாருங்க, ஐ நேம் இட் ஐ கிளைம் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ்னு வாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னாரா? யோர்தானுக்கு போய் அதில் கால் வைன்னு ஆண்டவர் சொன்னார். விசுவாசித்து காலை வச்சாங்க, அற்புதம் நடந்தது. சிவந்த சமுத்திரத்தை பிளக்க சொன்னார், வார்த்தையை நம்பி போகிறாங்க, அற்புதம் நடந்தது. இது வந்து ஆசையை தூண்டி இவங்க பேசுறது பாசிட்டிவ் கன்ஃபெஷன். இது வேதத்தின் அடிப்படையில் எந்த விதமான ஃபவுண்டேஷனும் இல்லை. அவங்களுடைய ஃபவுண்டேஷன் இந்த ஃபெய்த்துக்கு, அதுதான் பாசிட்டிவ் கன்ஃபெஷனும் ஃபெய்த்தும் போட்டு குழப்பிக்கிறது. அவங்க ஃபவுண்டேஷனே அவங்களுடைய ஆசை மட்டும் தான். மூன்றாவது, சோயிங் சீடுன்னுவாங்க. அதாவது ஊழியத்திற்கென்று நீங்கள் பணத்தை அதிகமாக கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். இது முக்கியமான டாக்டர் அவங்களுக்கு. அதனால தான் நகையை வச்சுட்டு இந்த மீட்டிங்கு வாங்க, அதை வச்சுட்டு இது வாங்க. 10 வருஷம் அந்த சபையில் இருப்பாங்க. நகையை வச்சுட்டு வாங்கன்னு சொன்னால் அந்த 10 வருஷம் சுவிசேஷத்தை கேட்டு அவங்க ஆசீர்வாதம் பெறலை, வந்து மட்டும் பெற போகிறாங்களா? அவங்களுக்கு அவங்களே ட்ராப்பாக இருப்பாங்க. உண்மை கிடையாது. பாருங்கள், ஆண்டவர் கொடுக்கறது நல்லது. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோம் என்றால் நம்முடையது எதுவுமே கொடுக்கல. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், உம்மிடத்தில் பெற்று உமக்கு தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் கொடுக்கட்டும், கொடுக்காமல் போட்டோம். பர்ணமா எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்தான். ஏதாச்சும் எதிர்பார்த்தானா? அப்போ ஜனங்களுக்கு ஒரு லாப நோக்கத்தோடு சொல்கிறது. அதுக்கு பழைய ஏற்பாடு எடுத்துக்குவாங்க. இப்படி கொடுத்த ஆண்டவர் இப்படி வாக்கு கொடுத்துருக்கிறாரு. எம்பசஸ் என்னவென்றால், அன்பினால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அதுபோல் இல்லை, கர்த்தர் கொடுத்தார், அதற்காக நாங்கள் கொடுக்குறோம். அதை உற்சாகத்தை உண்டாக்க மாட்டாங்க.
ஆசையை உண்டாக்குவாங்க. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா மகன்? உற்சாகத்தை உண்டாக்கி என் தேவன் மேலே வைத்திருக்கிற அன்புனால கொடுக்கறது வேற. இது கொடுத்தா எனக்கு வீடு கிடைக்கும், இது கொடுத்தா எனக்கு அது கிடைக்கும். ஸ்லைட் வித்தியாசம் அதுதான். இப்போ உதாரணத்துக்கு மம்மி டேடி அதிகமாக நீ நேசிக்கிறியா? இப்போ மம்மி டேடி உனக்கு ஏதாச்சும் காசு கொடுக்குறாங்கன்னு நேசிக்கிறியா? ஒன்றுமே இல்லைனாலும் நேசிக்குவியா? ஒன்றுமே இல்லைனாலும் நேசிப்பேன். அதுதான். அப்போ ஜனங்களுக்கு சொல்கிறது நமக்கு தேவன் முக்கியம். அவர் நம்ம ஆசீர்வதிக்கிட்டோம், ஆசீர்வதிக்காமல் போட்டோம். அதுதான் ஷாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க. அவர் விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொலிசுன்னு வணங்க மாட்டாங்க. அது தேவன் மேலே வச்சிருந்த விசுவாசம் அன்பு. ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு பணத்தை தூண்டி பண ஆசையை காட்டி ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ்னு வச்சு இவங்க செய்கிறதெல்லாம் அவங்க ஆட்களை கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் சில பிஸ்னஸ் இருக்கும். சிங்கப்பூரில் நான் அதாவது பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் சிங்கப்பூரில் இருந்தெல்லாம் ஆட்கள் வருவாங்க, வந்து பேசும்போது நீங்கள் பாருங்கள் அவர் 6 மாதம் எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணி இதெல்லாம் செஞ்சார், இப்போ பாருங்கள் அவருடைய சேலரி மட்டும் 6 லட்ச ரூபா, காரை வாங்கிட்டாரு. இது போலலாம் ஆட்களை காட்டிகிட்டே வருவாங்க. அதுபோல் ஆட்களை கொண்டு வந்து பாருங்கள் அவர் ஆண்டவருக்கு இப்படி கொடுத்தாரு, ஆண்டவர் அப்படி ஆசீர்வச்சார், இப்படி கொடுத்தாரு, ஆண்டவர் அப்படி ஆசீர்வச்சார்னு. அப்போ ஜனங்களுக்கு என்ன ஆகுனா, கர்த்தருக்கு ஊழித்து கொடுக்கணுன்ற எண்ணம் வராது. இப்படி கொடுத்தேன்னா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அப்போ இயேசுவை வச்சு காசை சம்பாதிக்கிறது, இயேசு வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது, இது அன்பிப்ளிக்கல். அதுதான் சொல்கிறேன். ஒரு பிள்ளை தாய் தகப்பனை நேசிக்கிறதுக்கும் ஒரு பிள்ளை தாய் தகப்பனிடத்தில் இருக்கிறத நேசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மனப்பான்மை. அதுதான் இவங்க தூண்டுகிறது. நீங்கள் கொடுத்தா ஆண்டவர் இப்படி செய்வார்னு தூண்டுவாங்க. இது அன்பிப்ளிக்கல். உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரு. ஏதோ காரணத்தை வச்சு இப்படி கொடுத்தா எனக்கு ஆண்டவர் தருவார்னு ஆண்டவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் அது சரியான மனநிலை கிடையாது. வேதத்தில் எல்லா பரிசுத்தவான்களும், உதாரணத்துக்கு பர்னபா எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு போய் போடுகிறான். அவர்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. கர்த்தருடைய அன்பு, கர்த்தர் பெருசாக தெரிஞ்சாங்க. இவங்களுக்கு அப்படி இல்லை, ஸ்லைட்டாக சத்தான் இவங்களை சேஞ்ச் பண்ணி டோட்டலாகவே என்ன பண்ணிவிடுவான், டைவெர்ட் பண்ணி விட்டுடுவான். காசுக்காக இயேசுன்ற போல் நின்றுடுவாங்க. நமக்கு எல்லாமே இயேசு, ஆனால் இவங்களுக்கு இயேசுனால காசு, காசுனால இயேசு. அதுபோல் தான் ஒரு கிவிங் சீடு அப்படி சொல்லிவிட்டு அது பணாசியை தூண்டுறது. நிறைய விசுவாசிங்க அதுபோல் ஏராளமாக கொடுத்து ஒன்றும் இல்லாமல் கல்யாணம்லாம் நின்று போய் கடைசியில் அவங்க விசுவாசமாக தலைவராகிருக்கு. இப்படி கொடுத்தா ஆண்டவர் அது கொடுத்துருவாரு, இது கொடுத்துருவாருன்னு கொடுத்துட்டு பிஸ்னஸில் இறங்கி லாஸ் ஆனவங்களுடைய எண்ணிக்கைகள் அதிகம் இந்த கள்ள உபதேசிகளால். அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க கள்ள போதகர்கள் நன்றாக இருப்பார்கள். காரு பங்களாங்களா எல்லாம் செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க. கேட்டால் அது ஆசீர்வாதம்வாங்க. லூட் பண்ணது யார்கிட்ட? அப்பா விசானங்கிட்ட. முக்கியமாக 4வது சிக்னஸ் பாவர்ட்டி என்பது ஆண்டவர் ஒருவரை தண்டிக்கிறார் என்ற ஒரு அர்த்தம். வழங்குச்சுங்களா? எவ்வளோ ஆபத்தானது. எத்தனை பரிசுத்தவான்கள் சிக்கில் போகிறாங்க, எத்தனை ஊழியங்களுக்கு வளர்ந்த ஊழியர்கள் கூட தேவை என்பது இருக்கிறது. ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்திக்கிறார். அதே சமயத்தில் நீங்கள் வேதத்தை பார்க்கும்போது ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வருது, அதனால தான் அவன் பயந்துட்டு ஓடிடுறான் எகிப்துக்கு. ஆபிரகாமின் காலத்தில் வந்த அதே பஞ்சத்தை போல் ஈசாக்கின் காலத்திலே வருது, அவனும் ட்ரபிள் ஆகிறான். கேரித்தாற்று வற்றி போகிற நிலைமை சாரிபாத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறாரு. அப்போது வாழ்க்கை என்பது பேலன்ஸ்டாக இருக்கணும். துன்பமும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்வேன், கர்த்தருக்காக நான் வாழ்வேன். அந்த மனநிலையில் தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதனால தான் பவுல் சொல்கிறார், வாழ்ந்தாலும் இயேசுக்காக, மரித்தாலும் இயேசுக்காக. ரோமர் 14 நம்ம என்ன செஞ்சாலும் இயேசுக்காக நம்ம செய்கிறோம். அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் ஜீசஸ் தான். இவங்க வியாதிப்பட்டவங்களை ஆண்டவர் ஃபேவர் இல்லைன்னுவாங்க. ஒருத்தர் வறுமையாக இருந்தாக்கா அவங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. தேவன் ஏழைகளை அதிகமாக நேசிக்கிறார். அதனால தான் வேதத்தில் தெளிவாக இருக்குது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தர் கடன் கொடுக்குறார். இன்னும் ஏழை எளிய மக்கள், கணவன் இல்லாதவர்களை நம்ம ஆதரிக்கிறது பிதாவுக்கு பிரியம் என்று எழுதப்பட்டு இருக்கு. அப்போ அவங்க எப்படி ஆண்டவருடைய கோபாக்கினில அல்லது ஆண்டவருடைய தண்டனையில் இருப்பாங்க? அப்படி போய் அதுதான் அவங்க டாக்டரினே தெரியாதவர்கள் இவர்களை பின்பற்றுகிறார்கள். பெந்தகோஸ்தல் கூட நிறைய ஊழியர்கள் இந்த மனநிலையில் தான் இருக்காங்க. அவங்க தெரிந்து இதை செய்கிறாங்களா அல்லது அவங்க ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்பதை மறைத்து இவங்க வெளிவேஷம் போடுகிறார்கள் என்பதை பெரிய சந்தேகக்குரியதாது. பெரிய பெரிய ஊழியர்களும் இந்த வலையில் விழுந்திருக்கார்கள். இந்தியாவிலேயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த டாக்டரின் எதுவாக இருந்தாலும், நீங்கள் வளர்கிற பிள்ளைங்க எதுவாக இருந்தாலும் அவங்க டாக்டரின் என்னன்னு பார்க்கணும். இது எப்பொழுது வந்ததுன்னு பார்க்கணும். பவுல் இதை பிரசங்கம் பண்ணியிருக்காரா, வேதத்துக்கு மேட்ச் ஆகுதா என்று தான் பார்க்க வேண்டும். கடைசியாக தேவ ஜனங்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், எந்த நூதன பிரசங்கம் இருந்தாலும் வேதத்தோடு ஒத்து போகுதா என்று பாருங்கள். அடுத்தது, வாழ்க்கை என்பது, ஊழியம் என்பது, கிறிஸ்துவம் என்பது பாடுகளும் பிரச்சனைகளும் ஆசீர்வாதமும் நிறைந்தது தான். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்ம அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். அதே சமயத்தில் பாடுகளும் வேதனைகளும் கண்ணீரும் துயரமும் நம்ம வாழ்க்கையில் இருக்க தான் செய்கிறது. அது பரிசுத்தவான்கள் அனைவருக்குமே இருந்தது. அதன் மத்தியில் தான் நம்முடைய சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறோம். ஆகவே இதுபோல நூதன கள்ள உபதேசங்களை அறிந்து இவர்களை விட்டு விலகுவது தான் நல்லது. காசுக்காக இயேசு அல்ல, நமக்கு எல்லாமே இயேசு தான். வாழ்ந்தாலும் இயேசுக்காக, தாழ்ந்தாலும் இயேசுக்காக. வாழ்க்கையில் எதையும் இழப்போம், எதற்காக? இயேசுவை நாம் இழக்கக்கூடாது. எல்லாமே நமக்கு அவர் தான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. யாருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், அந்த கமெண்ட் நாகரிகத்தின் அடிப்படையில் இருக்கணும். மே காட் பிளஸ் யூ. ஆமென்.